ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் a குட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா, எல்பிஜி கேஸ் வந்து யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இந்தியன் கேஸ், ஹெச்பி இந்த மாதிரியான எந்த கம்பெனியுடைய சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஸோ இந்த சிலிண்டர் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி அவங்களோட யூசேஜ் பொறுத்து எம்டி ஆயிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணீங்க, அதாவது ரீபுக் பண்ணி புது கேஸ் வந்து எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து புக் பண்ணுவீங்க. இது வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா, காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போய் புக் பண்ணுவீங்க. ஸோ புது சிலிண்டர் வந்து ஃபில் பண்ணி தாங்க அப்படின்னு ரினியூவல் பண்ணுறதுக்காக திரும்பவும் நம்ம போய் புக் பண்ணுவோம். ஸோ டைரெக்டாக நியர்பை ஆஃபீஸுக்கு போவோம். அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து எந்த ஏஜென்சிலேருந்து நீங்கள் வந்து கேஸ் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த ஏஜென்சியில் ஒரு புக் தருவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த புக்கில் வந்து நீங்கள் உங்களுடைய நம்பரை வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால், அப்படி இல்லைன்னா நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்பிஜி கேஸ் உடைய புக்கிங் நம்பர் வந்து ஸோ ஆட்டோ வாய்ஸ் மூலிமா ஒன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உறுதி பண்ணுறதுக்கு ஒன்றை அழுத்தவுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது ரினியூவல் புக்கிங் இஸ் டன் அப்படின்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மாதிரி மெசேஜ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து ஏஜென்சி சைடில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து ஜஸ்ட் ஒன் மிஸ்டு கால் கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து ஸோ ஏஜென்சியில் என்ன நம்பர் வந்து கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர்லேருந்து ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த நம்பரை வந்து உங்களுடைய மொபைலில் ஸோ டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு இந்த நம்பரை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்னு சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய கேஸை வந்து ரீபுக்கிங் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஒரு விஷயம் பார்க்க போனால், நீங்கள் வந்து கேஸ் ஏஜென்சியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக பர்சனலாக செகண்டரி சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரே ஒரு மொபைலில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து வாட்ஸ்அப் இல்லை. செகண்டரியாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்பருக்கு தான் வந்து ரீசார்ஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் புதுசாக வாட்ஸ்அப் க்ளோன், அதாவது ஒரே ஒரு மொபைலில் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய செகண்டரி சிம்மில் இருக்கக்கூடிய ரீசார்ஜை வச்சு நீங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன். எனக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஏஜென்சியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி அட் எ சேம் டைம் என்னுடைய மொபைலில் ஸோ வாட்ஸ்அப்பில் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே ஸோ இன்டர்நெட் எனக்கு இருக்குது. ஸோ செகண்டரி மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் நான் கேஸ் ஏஜென்சியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி புக் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். ஸோ என்னன்னா, நீங்கள் வந்து கேஸ் ஏஜென்சியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ரீசார்ஜ் இல்லைனாலும் சரி, வாட்ஸ்அப் இல்லைனாலும் சரி, நீங்கள் உங்கள் செகண்டரி மொபைலிருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டை வச்சு, அப்படி இல்லைன்னா உங்களுடைய செகண்டரி சிம் மூலயமா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் செகண்டரி வாட்ஸ்அப், அதாவது ஒரே ஒரு மொபைலில் 2 வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் வந்து கேஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய கேஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது வந்து கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாத நண்பர்களுக்கு வந்து சஜஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்பிஜி கேஸ் வந்து வாட்ஸ்அப் மூலிமா ரீசார்ஜே இல்லைனாலும் ஸோ உங்களுடைய செகண்டரி சிம் கார்டு இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணி ஸோ டூயல் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி எல்பிஜி கேஸ் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்கள் மொபைல்லேருந்தே புக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸோ விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் க்ளோன் வந்து விவோ மொபைலில் செட்டிங்ஸில்
ஆப்பில் போயிட்டு ஸோ இங்கே ஆப் க்ளோன்னு இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் வேறு மாடலாக இருந்தால் ஸோ இப்போ வர எல்லா லேட்டஸ்ட் மாடல் மொபைல்லையும் இந்த இடத்துல ஸோ நீங்கள் தேடக்கூடிய ஆப்ஷனை சர்ச் பண்ணி கூட நம்ம வந்து குயிக்காக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிபி ஆட் CLONE க்ளோன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ நாம் தேடக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சர்ச்லேயே வந்துடும். ஸோ டைரெக்டாக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தோன்னா நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து லிஸ்டப் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் டூயல் அப்ளிகேஷன்ஸாக அதாவது காப்பி பண்ண போகிறீங்களோ ஸோ ஒரே ஒரு மொபைலில் 2 அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஸோ வாட்ஸ்அப் வந்து காப்பி பண்ணியாச்சு. அதாவது ஒரே மொபைலில் 2 வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணணும்னா இந்த ஆன் ஆஃப் பட்டனை வந்து ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் ஆச்சுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் என்னுடைய மொபைலில் ஒரே மொபைலில் 2 வாட்ஸ்அப்புக்காக ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பேக் வந்து நம்முடைய ஹோம் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் சிம்பிள் போட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோடு மாதிரி போட்டு செகண்ட் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மொபைலில் டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேஸ் ஏஜென்சியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து வாட்ஸ்அப் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ஒரே ஒரு மொபைலில் 2 வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஸோ ஒரே ஒரு சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி ஸோ டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப் புக்கிங் வந்து காமனாக பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து ஸோ ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து உங்களுடைய எல்பிஜி கேஸ் ரீபுக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ஆப் க்ளோன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி ஸோ நீங்கள் வந்து எப்பயும் போல் உங்களுடைய மொபைல் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஸோ வாட்ஸ்அப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த மொபைல் நம்பரை வந்து உங்களுடைய மொபைலில் டயல் பேட் ஓப்பன் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கிட்டு இந்தியன் கேஸ் வாட்ஸ்அப் புக்கிங் ஷார்ட்டாக நான் வந்து நேம் வந்து க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கேஸ் ஏஜென்சியில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஸோ அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க இல்லைங்களா ஸோ அந்த வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் ஸோ புதுசாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே கான்டாக்ட் அவ்வளோவும் காமிக்காது. இந்தியன் கேஸ் புக் அப்படின்னு சேவ் பண்ணிருக்கக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பராகவும் டைப் பண்ணிக்கலாம், நேமாகவும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சோம் இல்லைங்களா இந்தியன் கேஸோடைய வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர். ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்ன நேம் போட்டு சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் இந்தியன் கேஸ் புக்கிங் வாட்ஸ்அப் புக்கிங் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சர்ச் பண்ணிக்கிறேன் EINDI. ஸோ இங்கே பாருங்கள் நான் சர்ச் ஒரு 3 லெட்டர்ஸ் ஆர் 4 லெட்டர்ஸ் டைப் பண்ண உடனே அந்த இந்தியன் ஆயிலுடைய சிம்பிள் போட்டு வாட்ஸ்அப் புக்கிங்கான அந்த வாட்ஸ்அப்பே வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஹாய் சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா ஸோ இந்தியன் கேஸ் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ப்ளீஸ் சூஸ் யுவர் லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நேஷ்னாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்லேயே கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீப்ளேயில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேட் லிமிட்லேருந்து அஃபிஷியல்லேருந்து ஸோ நம்ம வந்து இந்தியன் கேஸ் ஏஜென்சியில் வந்து யாருடைய நேமில் வந்து நம்ம கேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோமோ ஸோ அவங்களுடைய நேம் போட்டு வெல்கம் டு இந்தியன் ஆயில் அப்படிங்கிறத வந்து ஸோ வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே புக் எல்பிஜி ரீஃபில் ஸோ ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன்ஸ் பெண்டிங் ஃபார் யுவர் இந்தியன் கேஸ் எல்பிஜி. ஸோ பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வரும்போது நீங்கள் வந்து உங்கள் ஏஜென்சிக்கு நேரில் போய் உங்களுடைய கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நாள் பார்த்து இந்தியன் கேஸ் ஏஜென்சியில் நான் போய் என்னுடைய நியர்பை ஏஜென்சியில் நான் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் கேஸ் புக்கிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு இந்தியன் ஆயில்னு சொன்ன உடனே கீழே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புக் எல்பிஜி ரீஃபில் அண்டு செகண்ட் ஒன் மேக் பேமெண்ட் சிலிண்டர் லீக்கேஜ். அதாவது ஸோ செகண்ட் ஒன் விட்ருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து நம்மளுடைய கேஸ் வந்து புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு.
ஸோ இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலிண்டர் வந்து லீக்கேஜ் ஆச்சு, ஸோ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டமருக்கு வந்து சில சமயம் வந்து நம்ம வந்து கால் பண்ணால் கூட லைன் வந்து சரியாக கனெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ நம்மளுடைய லீக்கேஜை வந்து சரி பண்ணிக்கலாம். புக் எல்பிஜி ரீஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கிளிக் பண்ணோடனே ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் ஐடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி. ஸோ டு யூ வாண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கேஸ் ஏஜென்சியில் கொடுத்துருக்கக்கூடிய புக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் வந்து இந்த 16 நம்பர் இருக்கும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஐடி நம்பருங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸோ கீழே வந்து டு யூ வாண்ட் ப்ரொசீடுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ புக் பண்ணிடலாமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும், நோ கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்த உடனே யுவர் ஆர்டர் ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டு வித் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறத போட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் கூட இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மளுடைய எல்பிஜி ரீஃபில் கேஸுடைய ப்ரைஸ் வந்து அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கிளியராக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 891 ரூபா 50 பைசா. கேன் வி ஹெல்ப் யூ வித் எனிதிங் ஹில்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க பேமெண்ட்டை பற்றி. அண்டு செகண்ட் ஒன் ட்ராக் ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம புக் பண்ணியிருக்கக்கூடிய கேஸ் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர், ஸோ சில பேர் தெரியாமல் 2 முறை ஆர்டர் பண்ணிட்டோன்னா ஸோ அந்த ஆர்டரை வந்து கேன்சலும் பண்ணிக்கலாம். இல்லை தெரியாமல் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து எல்பிஜி கேஸ் வந்து நம்ம ரீஃபில்காக புக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ புக் பண்ண உடனே எனக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. ரீஃபில் எக்ஸ்பெக்டட் டெலிவரி 1 டே, அதாவது ஒரு நாளில் வந்து டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது வந்து ஸோ எஸ்எம்எஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆர்டரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ்ட் ஆகிருக்கு. இப்போ தவறுதலாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கவங்க கேன்சல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பார்த்துலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனில் கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே அடுத்த ரிப்ளை யுவர் ரீஃபில் ஆர்டர் ஹஸ் பின் ஆல்ரெடி பிளேஸ்டு வித் ரெஃபரன்ஸ் நம்பர் யூ லைக் ப்ரொசீட் வித் கேன்சலேஷன்ஸ். அதாவது நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேன்சலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோ கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து கேன்சல் ஆகாமல் டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த ஆர்டர் கேன்சல் ரிக்வஸ்ட்டுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டோன்னா, ஆமாம் நான் கேன்சல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து எஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ தவறுதலாக நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தாலும் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த மாதிரி கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்னு வந்து கேட்குவாங்க. எஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ரீசன்ஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். ப்ளீஸ் செலக்ட் த ரீசன் ஃபார் கேன்சலேஷன்ஸ். ஸோ இந்த க்ரீன் கலரில் 3 டாட் பட்டன் இருக்கும். செலக்ட் த ரீசன் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து கேட்குறாங்க. புக்கட் பை மிஸ்டேக் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தான் வந்து தவறுதலாக புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஸோ அதையும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா எம்டி சிலிண்டர் அன்அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து எம்டி சிலிண்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த ரீசன் வந்து கொடுத்துக்கலாம். எம்டி சிலிண்டர் அன்அவைலபிள் அப்படிங்கிறது வந்து. அப்படி இல்லைனா தேர்ட் ஒனில் நோ ரீஃபில் ரிக்வயர்டு. ஸோ ரீஃபில் பண்ணுறதுக்கான ரிக்வயர்ட் நான் கொடுக்கல, தெரியாமல் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். என்கிட்ட எம்டி சிலிண்டர் இல்லை அப்படிங்கிறத வந்து கொடுத்து நான் ரீசன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரீசன் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சென்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ யுவர் ஆர்டர் ஹஸ் பின் கேன்சலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டூ. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த சேட் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா இந்த மெயின் மெனு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சேட் எண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த சேட்டை இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த எண்டு சேட் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் இந்தியன் ஆயில். யூ கேன் ஆல்சோ ஃபாலோ யூஸ் ஆன் சோசியல் மீடியா. ஹேவ் எ நைஸ் டே அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் போட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்ஸ்அப் மூலிமா புக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸோ கிளியராக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ எனிவே ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, தெரியாத உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டான கமெண்ட்டை அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.